இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால நிச்சய நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா, ஓம் சரவண பவாய போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால இந்த வார செவ்வாய்க்குள்ள முருகனின் அருளால உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிருக்கும். அப்படி நிறைவேறினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாகவே குருவின் அதிபதியாக கொண்ட மீனராசி நண்பர்களே, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல உதவக்கூடிய நபர்னா நீங்க தாங்க. அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்துல உங்களை உதாசனப்படுத்தி போயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா கவலைப்படாம மீண்டும் உதவக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் உங்ககிட்ட இருக்குங்க. நிறைவான ராசியாக நீங்க பிறந்திருப்பதால குருவின் காரகத்துவம் பெற்ற உங்களுக்கு தூய்மையும் வருமா வாய்மையே மிக்க நல்லவராக இருப்பீங்க. பிறருக்கு உதவுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்னே சொல்லலாம். தன்னை சார்ந்தவங்க நன்றாக இருக்க வேண்டுன்னு எதையும் தாகம் செய்யக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கு. மேலும் கலை இலக்கியம் இசை மீது அதிக ஈடுபாடு உங்ககிட்ட இருக்கு. மேலும் சிறந்த படைப்பாளியாகவும் சிந்தனையாளராகவும் இருப்பீங்க. ரொம்ப மென்மையான மனதுடையவங்க. பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எளிதில் மனதில் ஏற்றிக்கொண்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஒருவருடைய எண்ணங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கு. சூழ்நிலைகளை மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்னே சொல்லலாம். எதிலும் குழப்பமான மனநிலையும் சூழ்நிலைக்கு ஏற்ப எளிதில் மாறக்கூடிய தன்மை உங்ககிட்ட தாங்க இருக்கு. எவ்வளவு பெரிய சோதனையான காலத்துல கூட உறுதியாகவும் பொறுமையாகவும் நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தா தொழிலில் லாபம் உண்டாகும், இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வருமானத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய தடைகளும் பிரச்சனைகள் விலக எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீனராசி நண்பராக இருந்தீங்கன்னா பிறந்த தேதி நட்சத்திரத்தை கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான தீர்வுக்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க மீனராசி நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கையில் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் புதன், சுக்ரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுன்னு, பாகிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனு கிரகநிலை அமைப்பிற்கு. இதனால் இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை மனதில் கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் காலத்தை வீணாக்க மாட்டீங்க. மேலும் அனைத்து விதமான நலன்களையும் பெற போறீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. இனி விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மகிழ்வீங்க. இடமாற்றம் உண்டு. எடுத்த காரியம் தாமதப்படுகிறதுன்னு கவலை உண்டாகலாம். இரவுல நீண்ட நேரம் கண் விளக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்துல இருப்பவங்களால இருந்த மன வருத்தம் இனி நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல் நிலையில கவனமாக இருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு அதிகரிக்கலாம். விருந்தினருடைய வருகைக்கு புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம். பிள்ளைங்க வழியில் செலவு உண்டு. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்போதும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. செலவுகள் இந்த நேரம் அதிகரிக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடும். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதம் ஆகலாம். வழக்கத்தை விட இந்த நேரம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த காலகட்டம் இது. கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல போறீங்க. அரசியல்வாதிகள் சமூக சேவர்களுக்கு பலன்கள் நன்மை தீமைன்னு கலந்து கிடைச்சாலும் சிறப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க. செலவு இந்த நேரம் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் இந்த நேரம் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் தன்னை போல மற்றவங்களும் காலத்தை வீணாக்காம நடந்து கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பணவரத்து பல வழியிலும் இந்த நேரத்தில் வந்து சேரப்போகுது. காரியத்தை தடைகள் நீங்கும். மற்றவங்க மீது இறக்க ஏற்பட்டு உதவிகளை செய்வீங்க.
எதையும் செய்து முடித்து கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பெரியவங்க மூலம் காரிய அனுகூலம் உண்டு. பெரும் புள்ளிகளுடைய அறிமுகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகம் பெறுவீங்க. வாக்கு வன்மையால தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். கடன் வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பதவி கிடைக்கும். அந்தஸ்து இனி உயரப்போகுதுங்க. நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுகம் பூரணமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான நிலை உண்டாகும். பிள்ளைங்களால் பெருமை உண்டு. சுபகாரியம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரோடு கலந்து கொள்வீங்க. வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. பெரியவங்க மூலம் அனுகூலம் உண்டு. பணவரத்து திருப்தியை தரும். அரசியல் துறையினருக்கு மனம் மகிழும்படியான செய்திகள் காத்திருக்கு. மேலிடத்துல இருந்து வந்த பணி நிமித்தமாக முக்கிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையினருக்கு திறம்பட செயல்பட்டு அனைவரிடமும் பார்த்தீங்கன்னா பாராட்டு பெற போறீங்க. அதன் மூலம் புதிய ஆடைகளுடைய கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தடைப்பட்ட சுப காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்தவித குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் அது நீங்கிடுங்க. பிள்ளைங்களுடைய செயல்கள் உங்களுக்கு இந்த நேரம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வீட்டில் நல்ல காரியங்கள் அதிகப்படியாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லை உங்களுடைய தலைமையில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. மேலும் மீன ராசியில் பிறந்த லக்னத்தை சார்ந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செழிப்பான முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இனி இருக்கும். உங்களுக்கு பல்வேறு பாதிப்புகளையும் சிரமங்களையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஜென்மசனியை பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்ப்பதால பூரட்டாதி உத்திராடாதி நட்சத்திரக்காரர்கள் விடுதலை அடையக்கூடிய காலகட்டமாக இனி இருக்கும். போன மாதத்துல இருந்தே உங்களுக்கு நல்லவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். மேலும் இந்த மாதத்துல இருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரத்துல பின்னடைவும் அதிக அளவிலான செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. எனவே எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ராசிநாதன் இந்த நேரம் வலுவாக இருப்பதால உங்களுக்கு ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. அது மட்டும் இல்லை எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருப்பதும் நல்லது. அகலக்கால் வைக்காதீங்க. மற்றவங்க நம்பி தொழில் ஆரம்பிச்சேன் பணம் கொடுத்தேன்னு சிக்கிக்கொள்ளாமல் இருக்க பாருங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்த்து போகும். இளம் வயதில் இருப்பவங்களுக்கு வாழ்க்கை தொடர்பான அனுபவங்கள் உண்டாகும். 30-20 வயதில் இருந்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கும். காதல் விஷயங்களில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காமல் இருப்பது நல்லது. வேலையில் நிறைய நெருக்கடிகள் வந்து சேரும். 40 வயதை கடந்தவங்களுக்கு இருந்தீங்கன்னா பெரிய சோதனைகள் எதுவும் ஏற்படாது. இயல்பான பணவரவு உண்டுங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் தன லாபம் உண்டு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ததில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தாரால் செலவு ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் உறவுக்குள்ள வரலாம். பணவரத்து கூடுங்க. காரிய அனுகூலம் உண்டு. அது மட்டும் இல்லை குடும்ப தேவைக்காக நீங்கள் வெளியில் சென்று பார்த்தீங்கன்னா தங்க நேரிடுங்க. அதிக பார்த்தீங்கன்னா வேலைப்பளு காரணமாக உடல் ஓய்வு அசதி போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லை குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைங்கள் நலனில் அக்கறை காண்பீங்க. உடல்களையும் சோர்வு உண்டாகும். கவனமாக இருங்க. பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சலும் ஏற்படலாம். செலவு இந்த நேரம் அதிகரிக்க செய்யுங்க. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படித்து முன்னேற்றத்துக்கு உதவும். அடுத்தபடியாக உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தில் அமைதி உண்டு. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். வாக்கு வன்மை உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பெரிய மனிதர்களுடைய நட்பு உண்டு. பல வகை யோகம் உண்டு. புண்ணிய தலங்களுக்கு தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சிலர் யாத்திரை செல்லக்கூடியவங்க. அடுத்தவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் இனி நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் சாதகமாக முடியும். அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டு நன்மை அடைவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும்.
புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவங்களுக்கு தேவையான வாங்கி கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்கள் தினந்தோறும் முருகப்பெருமான் கோவிலுக்கு அருகில் இருந்தால் சென்று வழிபடுங்க. இல்லை வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா முருகனுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே நன்மைகள் அதிகம்.